இன்னைக்கு மதராசி படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. நான் இப்பதான் பார்த்துட்டு வந்தேன். இந்த படத்தோட ஒன்லைனரை சொன்னா கண்டிப்பா ஸ்பாயில் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால வந்து இந்த ஒன்லைனை தவிர்த்துட்டு படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு, எப்படி நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ரிவ்யூல ஃபுல்லா பார்க்கலாம். பேசிக்காவே படம் ரிலீஸ் ஆகிற வரையும் மதராசி மேல ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி முருகதாஸ் எடுத்த படங்கள் தான். இதுக்கு முன்னாடி முருகதாஸுக்கு வந்து நிறைய தோல்வி படங்கள் அந்த எக்ஸ்பெக்டேஷன் விஷயத்தை இல்லாமல் ஆக்கிருச்சு. அதனால மதராசிக்கு பெருசாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. நீங்கள் தேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரக்குள்ள இந்த படம் பார்ட் 2 இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படம் அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. ஏஆர் முருகதாஸ் இந்த படத்தில் ஒரு அல்டிமேட் கம்பேக் கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட வில்லன்ற பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சுன்னு சொல்லி ஆகணும். உண்மையிலே சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி நம்ம சிவகார்த்தி இந்த பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல தேவையில்லை, அதுவும் ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு. இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பிளஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஒரு இடத்துல கூட அதிகமாக லேக்னு ஒரு விஷயத்தை பயன்படுத்தவே இல்லை. அதாவது குட்டி கோன் கூட லேகை பயன்படுத்தவே இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். அதே மாதிரி இந்த படத்தில் இன்டர்வல் பிளாக் அது பிளாஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா உண்மையிலே வந்து ஒரு வேற லெவல் இன்டர்வல் பிளாக்னே சொல்லி ஆகணும். அதே மாதிரி இந்த படத்தோட ஹீரோனி கேரக்டர் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா வந்து உண்மையிலே வந்து அந்த ஹீரோனி கேரக்டர் நல்லா பயன்படுத்திருக்காங்க இந்த படத்தில். அதனால இந்த படத்தில் இது ஒரு கொஞ்சம் ப்ளஸ்ஸாகவே போயிட்டு இருந்துச்சு. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ஹீரோ பற்றி பேசணும்னா கண்டிப்பாக அனிருத்தை பற்றி தான் பேசி ஆகணும். அவர் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டது இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய சீன்ஸை வந்து அவர் மியூசிக்காலே வந்து தூக்கி நிப்பாட்டிருக்காரு. ஓவரால் சொல்லணும்னா இந்த படம் வேற லெவலில் இருக்கு. கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் போய் தியேட்டரில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒருத்தான என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் இது. இந்த படத்துக்கான பப்ளிக் ரிவ்யூ பயங்கரமாக பாசிட்டிவாக வந்துட்டு இருக்கு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.